மயிலாடுதுறை பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே அந்த பகுதியில் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுத்தை நடமாட்ட அச்சுறுத்தல் எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சேதுராமன் விவரிக்க கேட்போம். சேதுராமன், இப்ப 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. இப்ப அந்த ஏற்பாடுகள்லாம் என்ன செய்ய போறாங்க? அதே போன்று அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கை இப்ப எந்த கதியில் நடைபெற்று வருகிறது? மயிலாடுதுறை நகரில் நேற்று இரவு நடமாடிய சிறுத்தை காரணமாக பொதுமக்கள் இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை நடமாட்டம் உள்ள குறைநாடு பகுதியில் காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் இணைந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் இடத்தை மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி அவர்கள், மாவட்ட வன உயிரின காப்பாளர் அபிஷேக் தோமர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பொதுமக்கள் பெண்கள் இரவில் வீட்டை விட்டு எச்சரிக்கையுடன் வெளியே வர வேண்டாம் என்றும், குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் வெளியே வர வேண்டாம் என்றும், சம்பந்தப்பட்ட பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை சார்பில் 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கண்டோர் ரூம் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் தகவல் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறுத்தை இன்னும் பிடிபடாத நிலையில் பிரச்சனைக்குரிய பகுதியில் சார்ந்த 7 பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுவதாகவும், 10ஆம் வகுப்பு தேர்வு நடைபெறும் 3 பள்ளிகளுக்கு வனத்துறை, காவல்துறை, தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு அளிப்பதாகும் என்று பொதுமக்கள் எந்தவித அச்சமும் பட வேண்டாம் என்று தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.